மீது பதில் உரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்கடுத்து 2016-2017 ஆண்டுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளித்தல், 2016-2017 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடும் மானிய கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பும் விவாதமின்றி, 2016-17 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்படும் மானிய கோரிக்கைகள் குறித்த நிதி ஒதுக்கீடு சட்டம் அறிமுகம் செய்தல் மற்றும் ஆய்வு செய்தலும் விவாதமின்றி நிறைவேற்றப்படும். அப்புறம் சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும் ஏனைய அரசியல் தீர்மானங்கள் இருந்தால் அந்த தீர்மானங்கள் அன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 1-2-2017 இந்த கூட்டத்தொடர் இந்த கூட்டம் நிறைவு பெறுகிறது. அவ்வளவுதான். வழக்கம் போல் காலை 10 மணிக்கு சபை கூடும். எல்லா நாளும் கேள்வி நேரம், கேள்வி பதில் எடுத்துக்கொள்ளப்படும். சாயங்காலம் கூடுது சார். நீங்க அவ்வளவுதான். இன்னைக்கு டிஎஸ்னுடைய முடிவு இன்னைக்கு சாயங்காலம் கூட்டம் கூடுது. இல்ல அதான் சார், ஆளுநர் உரை முடிஞ்சிட்டு சூழ்நிலையை கருதி பாருங்க, சூழ்நிலையை கருதி இப்ப இருக்கிற சூழ்நிலையை கருதி அரசாங்கம் நடவடிக்கை வரும் சார். கொஞ்சம் பொறுங்க, அது குறித்து தனியா அறிவிப்பு வரும் சார். அலுவலக குழு இன்னைக்கு கூடலான்னு ஏன்னா சூழ்நிலை தமிழகத்தில் இளைஞர்களுடைய வேண்டுகோளை ஏற்று சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அவசர சட்டம். அதை ஒட்டி இன்னைக்கே நிறைவேற்றணும்னு அரசாங்கம் விரும்பி இருக்குது. எல்லாரும் அதான் விரும்புறாங்க, தமிழ்நாட்டு மக்களும். அதுக்காக இன்னைக்கு அந்த கூட்டத்தை ஏற்பாடு 5 மணிக்கு கூடி அந்த சட்டம் நிறைவேற்றப்படுது. அவ்வளவுதான். அதனால நீங்க ஒன்றும் அந்த கூட்டம் இந்த கூட்டம் அலுவலக குழு முடிவு செஞ்சிருக்குது, கூடுது. அவ்வளவுதான். ரைட்டா சார், தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் எல்லாம் ஹைலைட்டா சொல்லுங்க. நாம் தொடர்ச்சியாக அவசர சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் தொடர்பாக பேசி வந்தோம். இந்த சபாநாயகர் இந்த அலுவல் ஆய்வு கூட்டம் முடிந்த பிறகு தமிழக சட்டப்பேரவை தலைவர் தனபால் தற்போது செய்தியாளர் சந்தித்தார். அந்த அடிப்படையில் இந்த கவர்னர் உரை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படுவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தமிழக ஆளுநர் உரை மீதான இந்த கூட்டத்தொடர் என்பது 5 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 5 மணிக்கு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட நிலையில் அதனை சட்ட முன்வடிவாக சட்டமாக ஏற்றுவதற்கான சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் இன்று மாலை 5 மணி நடைபெறுகிறது. அதன் பிறகு நாளை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்படுகிறது. இரங்கல் தீர்மானம் முடிந்த பிறகு கூட்டமானது ஒத்திவைக்கப்படும். அதன் பிறகு என்றால் வருகின்ற 30ஆம் தேதி 27ஆம் தேதி கவர்னர் உரை மீதான விவாதம், குறிப்பாக அன்றைய நாள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பங்கேற்பார்கள். அதன் பிறகு 2 நாட்கள் இந்த ஆளுநர் உரை மீதான விவாதமாக நடைபெறுகிறது. 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறுகிறது. 31ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஆளுநர் உரை மீதான அந்த விவாதத்தில் ஆளுநர் உரை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பார். அதன் பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதற்கு பதிலுரை ஆகியவற்றை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வருகின்ற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிகழ்த்துள்ளார். தமிழக ஆளுநர் உரை இன்று நிகழ்த்தப்பட்ட நிலையில் அதற்கு பதிலுரை மற்றும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானமானது பிப்ரவரி 1ஆம் தேதி நடத்தப்படும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னால் தமிழக சட்டமன்ற இந்த கூட்டத்தொடரானது 5 நாட்கள், மொத்தம் 5 நாட்கள் நடைபெறுகிறது. இடையில்
அரசு விடுமுறை, அதாவது 26ஆம் தேதி குடியரசு தினம் மற்றும் சனி ஞாயிறு ஆகிய தினங்கள் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சிறப்பு சட்டப்பேரவை கூட்டமானது 5 மணிக்கு நடைபெறுகிறது.